என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்க காசுக்கு நோட்டு குடுக்க மாட்டோம். எஸ். நாங்க வந்து தேர்தலுக்கு மத்த கட்சிகள் மாரி செலவு பண்ண மாட்டோம். எங்களுடைய கொள்கைய முன்னாடி வச்சு, ம். எங்களுடைய ஆட்சி வரைவு திட்டத்த மட்டும் வச்சு தான் நியாய முறையில நாங்க வாக்கு ம். சேகரிப்போம். நாங்க வந்து அதே மாரி ஆளுங்கள கூப்ட்டு, தலைக்கு இந்தா ஒரு நாளைக்கு இப்ப ரூ. 1000 ரூ. 2000 செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்ட்டு, டெய்லி வந்து ஒரு 100, 200 பேர்த்த தேர்தல் பணிக்காக கூட்டிட்டு போறது அங்க கிடையாது. எல்லாமே வந்து எளிய பிள்ளைகள் எஸ். தான் அவங்க எஸ். சொல்றதே. ஸோ, அப்ப வந்து எல்லாருமே அந்த கட்சியில இருக்கக்கூடிய சில பேர்த்துனால காசு அவங்க கட்சி நடத்துறதே திரள் நிதிங்கிறது தான். ம். ம். கிரவுட் ஃபண்டிங் தான். எஸ். ஸோ, அப்ப வந்து பெரிய ஒரு ஒரு ஃபினான்சியர்ஸ்லாம் அங்க கிடையாது. ம். அப்ப சாமானிய மக்கள் குடுக்கறது. ம். அதுவும் இல்லாம அந்த கட்சியில அந்த காச குடுக்குற ஆட்கள் கூட குறைவு தான். ம். ம். ஸோ, அந்த மாரி ஆட்கள் வந்து தானா வந்து களப்பணியில ஈடுபடுறீங்க. எந்த விதமான காசு, ம். நோட்டு, பிரியாணி, ம். குவார்ட்டர் கீட்டர்லாம் இல்லாம. ஸோ, அப்ப அந்த மாரி அவங்க வந்து ஒரு தேர்தல சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் சந்திக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு